திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை. பதிகம் 19. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க தங்குள் பாகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். இந்த பாடலின் பொருளை இப்பொழுது கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பதிகம் 19. இந்த பாடலில் எல்லா பெண்களும் குளித்து நீராடி அவர்கள் அங்கே சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள். கேட்கணுமா இல்லையா? எல்லாமே அவங்க நீராடி முடிச்சாச்சு. இப்போ விண்ணப்பம் செய்யறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தாய்கிட்ட போய் உனக்கு தான் இந்த உன்னுடைய குழந்தைகள் உனக்கே அடைக்கலாம் அப்படின்னு சொன்னா அது வெட்கமா இருக்கா இல்லையா? ஏனென்று சொன்னால் தாய்க்கு தெரியும் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கான். இவர்கள் எல்லோரும் போய் சிவபெருமான்கிட்ட நாங்கள் எல்லோரும் உனக்கே அடைக்கலம் சுவாமி என்று இவர்கள் சொல்லும் போது அதற்கே அவர்கள் அஞ்சுகின்றார்களாம். ஆனா இவங்க சொல்றாங்க, அது மட்டும் எங்களுக்கு 5 நாளும் கூட சுவாமி, நாங்கள் உன்னை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றோம், அதை மட்டும் நீ எங்களுக்கு அருள் சுரந்து அந்த வரத்தை எங்களுக்கு கொடுத்து விடு என்று இவர்கள் கேட்கின்றார்கள். உன்னுடைய அடியார்கள் யாரு? உன்னை வழிபடுபவர்கள் யாரு? உண்மையில அன்பு வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களே எமக்கு கணவராக வர வேண்டும் சுவாமி, அந்த வரத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு. இந்த கைகள் உனக்கு மட்டும்தான் பணி செய்யணும், வேற யாருக்கும் பணி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட வரத்தை எங்களுக்கு கொடு. இந்த உலகத்துல எத்தனையோ காட்சி இருக்கு, ஆனா இந்த கண்கள் இரண்டும் உன்னை மட்டுமே நாங்க பார்க்கணும் சுவாமி, அந்த வரத்தை எங்களுக்கு கொடு. வேற எதுவுமே வேண்டாம் சுவாமி, இந்த வரத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். இந்த சூரியன் எந்த பக்கம் வேணாலும் உதித்துட்டு போகட்டும், எங்களுக்கு கவலையே இல்லை சுவாமி. இந்த மாதிரி எங்களுக்கு கணவன் எப்படி வரணும்? இந்த கைகள் உனக்கு மட்டும் பணிவிடை செய்யணும், இந்த கண்கள் உன்னை மட்டுமே காண வேண்டும். இப்படியெல்லாம் இந்த பெண்கள் சிவபெருமானிடம் விண்ணப்பிப்பதாக இது மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.